வணக்கம். On behalf of All India Civil Service Coaching Center உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நானோ டெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் பார்ட். நம்ம ஏற்கனவே பயோடெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி நானோ டெக்னாலஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாஸ் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. ஸோ நானோ டெக்னாலஜி பற்றி வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில் வந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸில் கேட்டுடுறாங்க. அப்புறம் ப்ரிலிம்ஸில் வந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுடுறாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணுறதுக்கு இந்த ஒரு 1 hour கிளாஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் கிளாஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானோ டெக்னாலஜியில் தான் இருக்க போகுது. அடுத்து வந்து அச்சீவ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஆர், அதோட நம்ம கிளாஸ் முடிஞ்ச போகிறது. ஸோ ஒரு பெருமூச்சோட நம்ம வந்து நிச்சயமாக சீக்கிரமே முடிச்சிடலாம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முடித்த சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கும். சில மெட்டீரியல்ஸும் நான் இதில் ஷேர் பண்ணிடுறேன். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி எதிர்பார்க்கலாம். அடுத்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நம்ம வந்து சில மெட்டீரியலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு டேக் அவே ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் கிளாஸஸ். ஸோ இந்த ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷனில் நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன்ட்ரொடக்ஷன், டைப்ஸ் ஆர் கிளாஸிஃபிகேஷன், அப்ளிகேஷன்ஸ், குவாண்டம் டாட்ஸ், இது ரொம்ப பட்டிங் டாபிக். ஸோ அதனால் இதை படிச்சிடலாம். ஏன்னா மேம் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் சொல்லலை அப்படின்னா நானோ டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது தான் இந்த குவாண்டம் டாட்ஸு. குவாண்டம் கம்ப்யூட்டிங்கும் நானோ டெக்னாலஜி சேர்ந்த ஒரு ஃபினாமினன் தான் இந்த குவாண்டம் டாட்ஸு. அதுக்கப்புறம் கார்பன் நானோ டிப்ஸு, அப்புறம் வந்து கிராஃபீன்ஸு, அப்புறம் சேலஞ்சஸ், அப்புறம் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் சில விஷயங்கள்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நானோ டெக்னாலஜி சம்மந்தமாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து இதுதான். ஸோ நானோ டெக்னாலஜினா என்ன? நானோ, மைக்ரோ, மேக்ரோ, இல்லைனா மில்லி, சென்டி, டெசி, இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? எஸ், மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட்டில் வந்து மைக்ரோமீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெக்காமீட்டர், டெசிமீட்டர், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ நானோ இஸ் அ ஸ்கேல், அவ்வளோதான். இப்போ என்னோடய உடம்பை வந்து நீங்கள் உடம்பு வேணாம், ஒரு சின்ன பொருள் என்னோடய ஃபோனையே வந்து துண்டாக நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு நானோ ஸ்கேல் லெவலில் நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து உடச்சிங்கன்னா அந்த ஸ்கேல் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானோ. ஸோ இந்த நானோ என்ன ஸ்கேல் அப்படின்னா 10⁻⁻9 மீட்டர். ஸோ 10⁻⁻9 மீட்டர். ஸோ திஸ் இஸ் த ஸ்கேல் ஃபார் திஸ் 10⁻⁻9 மீட்டர். ஆனால் நானோ டெக்னாலஜி அப்படின்னா எல்லா பொருளையும் 1 to 100 நானோமீட்டர்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, இல்லை கண்டுபிடிச்சிங்கன்னா, இல்லை யூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் நானோ டெக்னாலஜி. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயாலஜிக்கல் ஆர்கானிசமாக நான் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன்னா அது பயோடெக்னாலஜி. ஸோ எந்த ஒரு பொருளையும், அது ஒரு வைரஸாக இருக்கட்டும், பாக்டீரியா இருக்கட்டும், அதாவது ஆர்கானிக் மேட்டராகவும் இருக்கட்டும், இல்லை இன்ஆர்கானிக் மேட்டரான ஆக்சிஜன், சிலிக்கான், இல்லைனா இந்த சேரு, இந்த பெஞ்சு, இந்த வாலு, இதை நான் நானோ ஸ்கேலில், அதாவது 10⁻⁻9 மீட்டரில் வந்து நம்ம வந்து பண்ணேன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் நானோ டெக்னாலஜி. இந்த ஸ்கேலில் நான் ஒரு பொருளை யூஸ் பண்ணுறதோ, அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதோ, அந்த பொருளை வச்சு எதுக்கோ ஒரு விஷயத்தை வந்து அப்ளை பண்ணுறதோ எல்லாமே நானோ டெக்னாலஜியில் வரும். ஸோ இந்த ஒரு நானோ டெக்னாலஜியில் என்னென்ன டெவலப்மெண்ட் நடக்குது? சரி, இந்த நானோ டெக்னாலஜி ஏன் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஏன் நானோ ஸ்கேலில் மட்டும் ஏன் யூஸ்ஃபுல்லாக அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபினாமினன் இருக்குது. ஸோ நானோ டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு பல்காக ஒரு பொருள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கார்பனையே எடுத்துக்கோங்க, ஒரு ராட் எடுத்துக்கோங்க, ஒரு கார்பன் ஸ்டிக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கார்பன் ஸ்டிக்கை நான் எடுக்கிறேன். அந்த கார்பன் ஸ்டிக்கில் இருக்கிற ஒரு யூசேஜோட கார்பன் ஸ்டிக்கை நல்ல துகளாக நான் வந்து உடைச்சி அதை வந்து ஒரு நானோமீட்டர் ஸ்கேலில் ஆக்கும் போது அது அதிகமாக இருக்கும். இப்போது சரி, என் பிரெயினை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பிரெயினில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும்னு அதை யோசிக்கிறீங்க. அதாவது ஒரு பிரெயினை நான் வெறும் பிரெயின் மாதிரி பார்த்தேன்னா, அதாவது ஒரு சின்ன சைஸு. ஸோ இப்படி ஒரு இல்லைன்னா நம்ம ஹார்ட்டே எடுத்துக்கோங்களேன். நம்ம ஹார்ட்டு வெறும் நம்மளோட ஃபிஸ்ட்டு சைஸ் தான் இருக்குது இந்த ஹார்ட்டு. இந்த ஒரு ஃபிஸ்ட்டு சைஸ் இருக்க ஹார்ட்டு என்னோட ஹோல் பாடிக்கு பிளட்டை வந்து பம்ப் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான்.
ஓகே, நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்கேலில் தான் பெரிய வேலையை செய்யும் அப்படின்னு நினச்சா, இங்கே நானோ டெக்னாலஜி அப்போன்னு படிக்கும்போது நம்மளுக்கு தெரியுது ஒரு விஷயம் ரொம்ப குட்டி ஸ்கேலில் இருந்தால் தான் பெரிய வேலையை பார்க்கும் அப்படின்றது தெரியுது. அப்போனா அந்த குட்டி ஸ்கேலில் எப்படி இவ்வளோ பெரிய வேலையை பார்க்குது அப்படின்னா, அதில் குட்டி குட்டியாக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகுது. ஸோ எதுக்காக நானோ டெக்னாலஜி ஒரு பெரிய விஷயத்தை பண்ணுதுன்னா, நானோ ஸ்கேலில் நீங்கள் போகும்போது, அதாவது நானோ ஸ்கேலில் ஒரு பொருளை நீங்கள் உடைச்சி அதை யூஸ் பண்ணும்போது அது நிச்சயமாக அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாகுது ஒன்று. ஸோ அதனால தான் இப்போ நம்ம வயிற்றுலையே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டெஸ்டைன் எப்படி இருக்குன்னா, இன்டெஸ்டைன் வந்து சும்மா அப்படி இப்படி இல்லாமல் அப்படியே சுற்றி இருக்கு. ஸோ தட் நம்மளோட ஃபுட்டு அப்சார்ப்ஷன் அந்த ஹோல் சர்ஃபேஸ் ஏரியாவில் இருக்கும். இன்னொன்று, இந்த இன்டெஸ்டைனே இவ்வளோ பெரிய லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், ஒரு குட்டி ஏரியாவில் நிறைய லூப்ஸ் வந்து இருக்குது. இதோட விட்டோம்னா நம்ம பிரெயினில் அவ்வளோ சின்ன பிரெயினில் ஓகே ஒரு 1.75 கிராம் இருக்கிற அந்த பிரெயினில் அத்தனை மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கான். இப்போ கிட்னி பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி குடிக்கிற ஒரு 2 லிட்டர் தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா பியூரிஃபை பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அழுக்கெல்லாம் எடுத்து விடுறதுக்கு யூரினா வந்து நம்ம போகிறதுக்கு நியூரான் பார்த்திங்கன்னா நியூரான்ற நம்ம கிட்னி பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான நெஃப்ரானை வச்சுருக்கு. ஸோ இப்படி ஒரு குட்டி பொருளாக இருக்கும்போது பல மடங்கு வேலையை அது பண்ண முடியுது. அண்ட் பல மடங்கு கணக்காக அது ஒரு இடத்துல இருக்க முடியுது. ஸோ பல மடங்கு கணக்காக அது இருக்கிறது தான் இங்கே பார்த்திங்கன்னா அதால் அதிகமாக வேலை செய்ய முடியுது. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகுது. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அதோட அப்சார்ப்ஷன், இப்போ ஒரு நெஃப்ரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிட்னியில் குட்டியாக இருக்கிறதுனால அதால் நிறைய அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளோட உடம்புல இருக்கிற யூரியாலாம் வந்து அதால் எக்ஸ்க்ரீட் பண்ண முடியுது, அதை வெளித்தள்ள முடியுது, அழுக்க வெளித்தள்ள முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும்போது நிறைய வேலையை பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகுது. அடுத்து என்னன்னா குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இது இந்த பிபிடியில் இல்லை, நான் படிக்கும் போது கேள்விப்பட்டேன். கன்ஃபைன்மெண்ட் எஃபெக்ட்ஸ்னு. வாட் இஸ் திஸ் குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் எஃபெக்ட்? இது ரெண்டும் படிச்சுக்கோங்க, ரொம்ப டீப்பாலாம் போகணும்னு அவசியம் இல்லை. குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் எஃபெக்ட்ஸ்னா, குவாண்டம்னா என்னன்னு நம்ம பேசணும், சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். அதாவது ஒரு விஷயத்தை வந்து சப்பட்டாமிக் பார்ட்டிக்கல் லெவலில் படிக்கிறது தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் ஃபிசிக்ஸு, குவாண்டம் அப்படின்னு பேசுவோம். இப்போ இந்த குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் எஃபெக்ட்ஸ்னால் என்ன? ஒரு நானோ ஸ்கேல் லெவலில் ஒரு பொருள் வந்து ரொம்ப குறுகிய இடத்துல இருக்கும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட பிஹேவியர், அதோட வெளிப்பாடு வந்து வேறு மாதிரி இருக்குது. அதோட வெளிப்பாடு வந்து இன்னும் பல்மடங்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம கிராஃபீனு, கார்பன் நானோ டியூப்லாம் பார்த்திங்கன்னா நானோ ஸ்கேலில் அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்டும் ஒரு கார்பன் தான், இந்த கிராஃபீனும் ஒரு கார்பன் தான், கார்பன் நானோ டியூபும் ஒரு கார்பன் தான். ஆனால் டயமண்டோட அதிகமான ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு பொருள் தான் கிராஃபீன். அப்போனா அதை பிரேக் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டம் அப்படின்றாங்க. அப்போனா ஒரு டைமண்டை நம்ம ஹார்டான பொருள் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அதோட நானோ ஸ்கேலில் இருக்கிற ஒரு குட்டி பொருள் அதோட ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஈவன் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோன்னா, நான் வந்து ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்பைடர் எல்லாருக்கும் தெரியும். ஸ்பைடரோட வெப்பு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். எங்கே பார்த்தாலும் குப்பையாக நம்ம வந்து ஒட்டடை அடித்து அழிக்கிறோம். ஆனால் அந்த வெப்பில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக. ஓகே, இப்போது ஒரு கோல்டோ ஒரு டைமண்டையோ நீங்கள் ஒரு சில்வரையோ எந்த ஒரு பொருளையும் நீங்கள் அந்த வெப்பு அளவுக்கு நீங்கள் மைனூட்டாக நீங்கள் வந்து அதோட அந்த வெப்பு மாதிரி ஒரு சின்ன பொருளாக நீங்கள் ஆக்குனீங்கன்னா அந்த ஸ்பைடரோட வெப்பு தான் ஜெயிக்குமா. ஏன்னா ஸ்பைடரோட வெப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளால் வந்து அடிக்க முடியுது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடியுது, ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த லெவலில் அது ஸ்ட்ராங்.
ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நானோ டெக்னாலஜி அதனால தான் பல்மடங்கு அதோட யூசேஜை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நானோ டெக்னாலஜி இஸ் த ஸ்டடி அண்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் மேட்டர் அட் டைமென்ஷன்ஸ் ranging from 1 to 100 nanometers where unique phenomenon allow for novel applications. Unique phenomenon allow for novel application. Novelனா புதுமையான ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியுது. ஏன்னா நானோ டெக்னாலஜியில் ஒரு யூனிக் பிஹேவியர் இருக்குது, ஒரு யூனிக் ஃபினாமினன்ஸ் இருக்குது. அது வந்து பிஹேவியர் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம வந்து வெவ்வேறு விஷயங்களில் புதுமையான விஷயங்களில் நம்மளால் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. 1 nanometer being equivalent to 1 billionth of a meter, which is 10 power minus 9 meter. Nanomaterials enable lighter, stronger and more functional materials. ரொம்ப லைட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுனால தான் இந்த கிராஃபீன் மாதிரி இந்த நானோ மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் வந்து உங்கள் ஃபோனை லைட் வெயிட் ஃபோனாக மாற்றணும்னா நீங்கள் கிராஃபீன் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ராங்காக மாற்றணும்னா கிராஃபீன் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சின்ன இடத்துல ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை கொண்டு வரோம்னா நம்ம அந்த நானோ ஸ்கேலில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்பைடரோட வெப்பு மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு நூல் இலை மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் நானோ மெடிசன் இஸ் ஃபெசிலிட்டேட்டிங் early diagnosis, smart drug delivery and regenerative medicine. So இதை வந்து நம்ம ஒரு previous year questionலயே நம்ம பார்த்தோம். ஸோ regenerative medicineக்கும் diagnosis, அதாவது நம்மளோட டிசீஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஸ்மார்ட் ட்ரக் டெலிவரி, அதாவது நம்மளுக்கு வந்து அந்த ட்ரக்கை வந்து எந்த இடத்துக்கு போகணுமோ, இப்போ நான் வந்து ஒரு தைராய்டு மாத்திரை போடுறேன்னா எனக்கு அது தைராய்டுக்கு தான் போகணும். நான் ஒரு லிவர் பிரச்சனைக்கு ஒரு மாத்திரை போடுறீங்கன்னா அது லிவருக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கு போகணுமோ அந்த எந்த ஆர்கனுக்கு போகணுமோ அந்த ஆர்கனுக்கு போகிற மாதிரி ஒரு மெடிசனை நீங்கள் செய்யணும்னா அது நானோ ஸ்கேலில் பண்ணால் நடக்கும். அண்ட் நானோ டெக்னாலஜி இஸ் பீங் இன்டகிரேட்டட் இன்டு வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் பேக்கேஜிங், காஸ்மெட்டிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், கெமிக்கல்ஸ், ஆட்டோமோட்டிவ், அக்ரிகல்ச்சர், ஏரோஸ்பேஸ் எல்லா இடத்துலையும் நானோ டெக்னாலஜி யூஸ் ஆகுது. நம்ம அடுத்த கிளாஸில் எந்தெந்த மாதிரி யூஸ் ஆகுது, என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது அதுன்றதை நம்ம பார்ப்போம். கம்மிங் டு த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் ஆர் நானோ சிஸ்டம்ஸ், அதாவது நானோ பார்ட்டிகல்ஸ் ஆர் நானோ டெக்னாலஜி எப்படி படிப்படியாக முன்னேறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நம்ம பாசிவ் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்த்தோம். அதாவது பாசிவ் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ்னால் எதுவுமே நான் வந்து நானோ டெக்னாலஜி நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வந்து நல்லா உடச்சி குட்டியாக்கி நான் வந்து எதையும் நான் கொண்டு வரல, தெரியாமல் நடந்தது தான். பாசிவ்னா தெரியாமல் ஒரு கோஇன்சிடென்டலாக நடந்தது தான் இது. டிஸ்பர்ஸ்ட் அண்ட் கான்டாக்ட் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ், நீங்கள் இதை பார்க்காதீங்க. எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்ன, ஏரோசோல்ஸ், கோட்டிங்ஸ். அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் வந்து இப்போ பெயிண்ட் எடுத்துக்கோங்களேன், இப்போ கோட்டிங்ஸ் அதான் சொல்கிறாங்க. பெயிண்ட் எடுத்துக்கோங்களேன், நான் பெயிண்ட் என்ன பண்ணுவேன், அந்த பெயிண்ட்டை பொடியை வந்து நல்லா கூழாக்குறேன், சரியா? ஸோ கூழாக்குறீங்க, கூழாக்கிட்டு தான் நீங்கள் பெயிண்ட் அடிப்பீங்க. அப்போ அந்த கூழாக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பொருள் வந்து நானோ லெவலில் ஸ்கேலாக மாறிடுது, நானோ லெவலில் குட்டியாக ஆகிடுது. ஸோ இந்த நானோ லெவலில் குட்டியாக ஆனோடனே நீங்கள் அழகாக அந்த பெயிண்டிங்கை வந்து ஸ்மூத் ஆக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பெயிண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத் டெக்ஸ்சராக வந்துருச்சு. இப்போ எப்படி அந்த ஸ்மூத் டெக்ஸ்சர் வருது? இந்த ஸ்மூத் டெக்ஸ்சர்னால என்ன ஆகுதுன்னா மழை தண்ணி வந்து உறிஞ்சாது, அதாவது மழை தண்ணி வந்து கீழே இறங்காது. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ், பெயிண்டில் இருக்க பொருள், அதாவது பெயிண்டில் இருக்க அந்த பொடி இவ்வளோ பெருசாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? இவ்வளோ பெருசாக இருந்ததுன்னா மழை தண்ணி வந்து உள்ளே இறங்கும், கரெக்டாக? மழை தண்ணி வந்து உள்ளே இறங்கும். இப்போது இதே நானோ லெவலில் ரொம்ப மைனூட்டாக இருந்தால், அதாவது குட்டியாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா ஒரு இடைவெளியே இருக்காது, எல்லாம் நெருக்கமாக இருக்கும். அப்போது ஒரு பெயிண்ட்டு நீங்கள் அடிக்கும் போது எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நெருக்கமாக இருந்ததுன்னா மழை தண்ணி உள்ளே போகுமா போகாதா? உள்ளே போகாதுல்ல. ஸோ அது மூலமாக நீங்கள் ரெயின் ப்ரூஃப் கோட்டிங் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துடலாம். ஸோ நானோ லெவலில் ஒரு பெயிண்ட்டை நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த பெயிண்டோட பொருளை நானோ லெவலில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை ரெயின் ப்ரூஃப் கோட்டிங், ரெயின் ப்ரூஃப் பெயிண்ட்டு அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அந்த மாதிரி
அறியாமல் தெரியாமல் நம்ம கூலாக்கும் போது நானோ ஸ்கேல் லெவலில் வந்ததுன்னா அந்த ரெயின் ப்ரூஃப் கோட்டிங். அடுத்து நம்ம இன்டென்ஷனலாக வந்து பார்த்திங்கன்னா அதை நானோ ஸ்கேலில் நம்மளே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உடைச்சி அதை வந்து அதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அப்போ தான் புரிஞ்சுது, ஓ நம்ம நானோ ஸ்கேல் லெவலில் அது வந்து பெயிண்ட் அடிச்சிச்சுன்னா அது வந்து ரெயின் ப்ரூஃபாக இருக்குது. அப்படின்னா ரெயின் ப்ரூஃப் பெயிண்ட் எடுக்கணும்னா நம்ம வந்து அதை வந்து நானோ ஸ்கேல் லெவலில் ஆக்கணும். அப்படின்னா நானோ ஸ்கேல் லெவலில் மிச்ச பொருளெல்லாம் ஆக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் நானோ ஸ்கேல் லெவலில் நம்ம வந்து ட்ரை பண்ணி அது எப்படி பெட்டராக இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணும்போது தான் இந்த ஆக்டிவ் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் வருது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபில்டர், இப்போ ஒரு ஃபில்டரை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நானோ ஃபில்டர், நான் நானோ கோட்டிங்ஸ் யூஸ் பண்ணும்போது, நானோ பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த பெயிண்ட் வந்து தண்ணியை வந்து உள்ளே விடாமல் இருந்தது. அப்போனா நான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு சாதாரண ஃபில்டர் இல்லாமல் நானோ ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது ஈவன் குட்டி மைக்ரோபியல் ஆர்கானிசம்ஸ் இல்லைன்னா வைரஸ், பாக்டீரியா எல்லாமே அதிலிருந்து ஃபில்டர் ஆயிடுது. ஸோ இந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நான் நானோ ஸ்கேல் விடுறேனோ அந்த அளவுக்கு வந்து அதை ஃபில்டர் பண்ணும். ஸோ இது மூலமாக என்னால் ஃபில்டரிங்கில் யூஸ் பண்ண முடியுது. ஸோ திஸ் இஸ் வாட் ஆக்டிவ் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஐ எம் ஏபிள் டு யூஸ் இட் இன் பயோ டிவைசஸ், டிரான்சிஸ்டர்ஸ், ஆம்ப்ளிஃபயர்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ், டார்கெட்டட் ட்ரக்ஸ் எதுலலாம். பட் நீங்கள் ஃபில்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபில்டரில் வந்து நீங்கள் நானோ ஸ்கேல் லெவல் இது பண்ணிங்கன்னா அது வந்து ட்ரக்கு, வைரஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தில், அதாவது பயோமெடிக்கலில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து தேர்ட் சிஸ்டம் ஆஃப் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ், guided assembling, 3D networking, new hierarchical architecture, robotics, evolutionary. அப்போ ரோபோட்டிக்ஸ்லாம் இதை வச்சு நானோ ஸ்கேல் லெவலில் ரோபோட்டிக்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3D நெட்வொர்க்கிங், அப்புறம் கைடட் அசம்பிளிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. அசம்பிளிங்னா அந்த எல்லாத்தையும் பொருளை நானோ லெவலில் அசம்பிள் பண்ணுறது. அடுத்து மாலிகுலர் நானோ சிஸ்டம், வேறன் மாலிகுலர் டிவைசஸ் பை டிசைன், அட்டாமிக் டிசைன், எமர்ஜிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நாலாவது தடவை பார்த்தீங்கன்னா மாலிகுலர் லெவலில் பார்த்தீங்கன்னா நானோ ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து சில அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் ஹவு டைனி, எவ்வளோ டைனியாக அந்த நானோ ஸ்கேல் இருக்குது. ஒரு சிங்கிள் கோல்டு ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அபவுட் a third of nanometer in diameter. ஈவன் ஒரு சிங்கிள் கோல்டு ஆட்டம் எடுத்தால் கூட நானோமீட்டரோட அது 3 மடங்கு பெருசு அதோட டயமீட்டர். ஈவன் ஷீட் ஆஃப் நியூஸ் பேப்பர் எடுத்திங்கனாலே அது 1,00,000 மடங்கு நானோமீட்டரோட பெருசு. ஸோ இந்த மாதிரி இதோட ஹியூமன் ஹேர் எடுத்திங்கன்னா அது 1,00,000 அளவுக்கு 1,00,000 மேலே நானோமீட்டரையும் இந்த ஹியூமன் ஹேரையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹேர் தான் ரொம்ப 1,00,000க்கு மேலே பெருசு. இது அவ்வளோ சின்னது. அப்படின்னா ஒரு ஹியூமன் ஹேரோட 1,00,000 அளவுக்கு ரொம்ப சின்னது தான் இந்த ஒரு நானோமீட்டர் அப்படின்றது தெரியுது. அப்புறம் இதோட அப்ளிகேஷன், இதோட டைப்ஸ் என்னன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் நானோ பார்ட்டிகல்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் நானோ பார்ட்டிகல்ஸ் இது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ரெண்டும் சேர்ந்தது, அதாவது ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஹைப்ரிட் பார்ட்டிகல்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் நானோ பார்ட்டிகல்ஸில் மைசல்ஸ் இதை பற்றி நம்ம பேசுவோம், லிப்போசோம்ஸ், டென்ட்ரிமியர்ஸ், அப்போஃபெரிட்டின், அப்புறம் வைரல், அப்புறம் இதெல்லாம் இன்ஆர்கானிக் கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ். கோல்டையே நீங்கள் நானோ ஸ்கேலில் உடைக்கிறீங்க, அப்போ கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ் கிடைக்கும். அயன் ஆக்சைடை நீங்கள் நானோ பார்ட்டிக்கலாக ஆக்குறீங்க, அதாவது நானோ ஸ்கேலில் ஆக்குறீங்க. அடுத்து கார்பனை வந்து நானோ ஸ்கேலில் ஆக்குறீங்க, கார்பன் டாட்ஸ். அப்புறம் நானோ ஜெல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக், இதெல்லாம் ஆர்கானிக். ஸோ லிப்போசோம்ன்றது நம்மளோட பாடியில் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் செல். இதுதான் எல்லா இடத்தையும் கேரி பண்ணிட்டு போகும், கெட்டதெல்லாம் வந்து கெட்ட பொருள்லாம் எடுத்துகிட்டு போகும். ஸோ இது ஒரு கேரியர் மாதிரி நம்ம உடம்புல நம்ம செல்லில் இருக்கும் லிப்போசோம்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம உடம்புல நானோ ஸ்கேல் லெவலில் சில செல்லுலார் ஆர்கானிசம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சோம். ஏன்னா நானோ ஸ்கேல் லெவலில் இருக்கிற போது ஒரு செல்லுலார் ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு செல்லுலார் ஆர்கானிசம் இல்லை, செல்லுலார் ஆர்கனல். ஓகே, ரிபோசோம், லைசோசோம் மாதிரி லிப்போசோம்னு ஒன்று. ஸோ இதனால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது. அப்போனா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நானோ ஸ்கேலில் பண்ணோன்னா அது நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நானோ டெக்னாலஜி வந்து டாப் டவுன், பாட்டம் அப், ட்ரை, வெட். டாப் டவுன் நானோ டெக்னாலஜி என்ன? டாப் டவுன் ஒரு விஷயத்தை உடைச்சி நானோ லெவலில் கொண்டு வந்தீங்கன்னா அது டாப் டவுன். இன்னொன்று நானோ ஸ்கேலில் இருக்கிறத இல்லைன்னா ரொம்ப நானோ ஸ்கேலோட கம்மியாக இருக்கிறத நீங்கள் அசம்பிள் பண்ணி நானோ ஸ்கேல் லெவலில் கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் பாட்டம் அப் அப்ரோச்.
ட்ரைனா ட்ரை, வெட்டுனா வெட், அவ்வளோதான். அடுத்து இன்ஆர்கானிக் பேஸ்டு, ஆர்கானிக் பேஸ்டு, கார்பன் பேஸ்டு, காம்போசிட் பேஸ்டுன்னு நானோ மெட்டீரியல்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. இன்ஆர்கானிக்னா கார்பன் ஹைட்ரஜன் இல்லாதது, ஹைட்ரோ கார்பன்னா அது ஆர்கானிக், அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன் பேஸ்ட் வெறும் கார்பன் இருக்கிறது, அதுக்கப்புறம் காம்போசிட் பேஸ்ட் நிறைய மெட்டீரியல் சேர்ந்து இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் லிப்போசம்ஸ், அந்த இன்ஆர்கானிக் ஆர்கானிக் பேசணும்ல அதே தான். இங்கே பாருங்கள், ஹீமோக்ளோபின் வந்து 6.5 நானோமீட்டர் இருக்குது, ஆன்டிபாடிஸ் வந்து 12 நானோமீட்டர் இருக்குது, நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து 130 நானோமீட்டர் இருக்குது. அப்போனா ஒரு 1 நானோமீட்டர் நீங்கள் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் உள்ளே வராது. அப்போனா தண்ணியில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸா வைரஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இல்லாத தண்ணியை நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ தட் இஸ் ஹவு திஸ் நானோ ஃபில்ம்ஸ் கேன் பி ஹெல்ப்ஃபுல் ஆர் நானோ ஃபில்டர்ஸ் கேன் பி ஹெல்ப்ஃபுல். அப்ளிகேஷன்ஸ், ஸோ நிறைய விதத்தில் வந்து அதை அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் நானோ டியூப்ஸ் ஆர் க்ளோஸ் டு ரீப்ளேசிங் சிலிகான் as a material for making smaller, faster and efficient microchips. ஸோ கார்பன் நானோ டியூப்ஸை வந்து நீங்கள் மைக்ரோசிப்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சிலிகான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது, பட் கார்பன் நானோ டியூப் யூஸ் பண்ணும்போது இன்னும் மோர் எஃபிஷியன்ட், மோர் ஃபாஸ்டர், ஸ்மாலராக நீங்கள் வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து மாற்றலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் நானோ டியூப்பை மைக்ரோசிப்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் கிராஃபீன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் டச் ஸ்க்ரீன். நம்மளோட டச் ஸ்க்ரீன் என்ன, அதாவது நம்மளோட லேப்டாப்போ இல்லைன்னா நம்மளோட ஃபோன்லேயோ டச் ஸ்க்ரீனை வந்து ஃப்ளெக்சிபிளாக மாற்றுறதுக்கு, இப்படி நீங்கள் ஃபோல்டு பண்ணுறதுக்கோ இல்லைனா ஃபோல்ட் பண்ணாலும் கூட தாங்குற அளவுக்கு ஒரு டச் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் கிராஃபீன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அடுத்து எனர்ஜி பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கார்பன் நானோ டியூப்ஸ் மைக்ரோசிப்ஸாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் செமிகண்டக்டருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானோ மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ நானோ டெக்னாலஜி ஆல்சோ லோவர்ஸ் காஸ்ட், produces stronger and lighter wind turbines. So wind turbines நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நானோ மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். ஈவன் சோலார் பேனலில் நீங்கள் நானோ மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கோ எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷனுக்கோ இது ஹெல்ப் பண்ணும். அடுத்து பயோமெடிசனுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நானோ டெக்னாலஜி மூலமாக நம்ம ஏற்கனவே பேசணும், ட்ரக் தெரப்பி, ட்ரக் டெலிவரிக்கு, அதுக்கப்புறம் ரீஜெனரேட்டிவ் தெரப்பிக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி வந்து யூஸ் ஆகுது. அடுத்து என்விரான்மெண்ட்டில் ஏற்கனவே பேசிட்டோம். என்விரான்மெண்ட்டில் ஏர் பியூரிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படின்னா ஃபில்டர்ஸ், அதாவது நானோ ஃபில்டர்ஸ் வந்து ஏரை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஏர் பியூரிஃபிகேஷன் வித் அயான்ஸ், வேஸ்ட் வாட்டர் பியூரிஃபிகேஷன் வித் நானோ பபிள்ஸ். ஸோ நானோ பபிள்ஸ் ஆர் நானோ ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இதை பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானோ பயோசென்சார்ஸ், நானோ காம்போசிட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா நானோ ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை நானோ யூரியா வந்து இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு, ஃபுட்டோட ஷெல்ஃப் லைஃப் அதிகப்படுத்துறது. ஈவன் நானோ சில்வரை வந்து பார்த்தீங்கன்னா நானோ லெவலில் வந்து ஒரு முட்டை மேலே வந்து சில்வரை வந்து கோட் பண்ணுறதுனால அந்த முட்டை வந்து ரொம்ப நாள் ஷெல்ஃப் லைஃபோட வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதில் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நானோ சில்வர் ஃபாயில்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட் ப்ராடக்ட்டை வந்து இந்த நானோ சில்வர் ஃபாயிலில் நீங்கள் வந்து நார்மலாக இப்போ சில்வர் ஃபாயில் இல்லாமல் நானோ சில்வர் ஃபாயிலை வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து நிறைய நாள் வந்து பதப்படுத்தலாம் அப்படின்றது மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபேப்ரிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். தட் டோன்ட் ஸ்டெயின் ஆர் ரிங்கிள் ஆகாத, ஒரு ஸ்டெயின் ஆகாத ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஈவன் ஸ்ட்ராங்கர், லைட்டர் அண்ட் மோர் டியூரபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈவன் மோட்டார் சைக்கிளோட ஹெல்மெட்டு, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டு, ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். இப்போ ஒரு ஹெல்மெட்டுனா ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஹெல்மெட்டை ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹெல்மெட்டை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மடியில் யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு இந்த ஆஃபீஸ்க்கு யாராச்சும் வந்தாங்க இல்லை வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த ஹெல்மெட்டை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் வைக்கணும். பட் இதே ஹெல்மெட்டை ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஒரு பேக்கில், அதாவது உங்களோட பேக்லேயே வைக்கிறது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வண்டியிலே வச்சிடுறது இருந்ததுன்னா இட் இஸ் பாசிபிள் வித் நானோ டெக்னாலஜி. ஏன்னா நானோ டெக்னாலஜி ஒரு ஸ்ட்ராங்கர், ஏன்னா மண்டை உடையாததுக்கு தானே நம்ம ஹெல்மெட் போடுறோம். ஸோ ஸ்ட்ராங்கராகவும் இருக்கணும், அதே சமயம் ஃப்ளெக்சிபிளாக ஃபோல்டபுளாகவும் இருக்கணும், அதே சமயம் லைட்டராகவும் இருக்கணும். ஏன்னா ஹெல்மெட் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ லைட்டராகவும் இருக்கணும், ஸ்ட்ராங்கராகவும் இருக்கணும், ஃபோல்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா கிராஃபீனை பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் ஸ்க்ரீனை ஃபோல்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு
நானோ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 4 மேஜர் வேஸ் இன் விச் நானோ டெக்னாலஜி இஸ் சேஞ்சிங் த ஃபியூச்சர் ஆஃப் ஹெல்த் கேர். ஸோ ஹெல்த் கேரில் நானோ மெடிசன் ஆகும், ஸ்மார்ட் பில்ஸ் ஆகும், கேன்சர் டிடெக்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கும், நானோ பாட்ஸுக்கும், நானோ ரோபோட்ஸ் விச் மீன்ஸ் நானோ பாட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானோ ஃபைபர்ஸாகவும் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் ஈவன் நானோ டெக் பேஸ்டு வியரபிள்ஸ், அதாவது வியரபிள்ஸ் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சுகர் டெய்லி செக் பண்ணணும், எவ்ரி மினிட்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீடியாட்ரிக் டயபெட்டிஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் பிறக்கும் போதே இருந்துருது. அதனால அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க, திடீர்னு அவங்களுக்கு பிளட் சுகர் ரொம்ப கம்மியாயிடும், இல்லைன்னா ரொம்ப பீக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அவங்க ஸ்ட்ரோக் மூலமாகவோ இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் மூலமாகவோ இறந்துடக்கூடாது, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால அவங்க கிட்ட வந்து ஒரு வியரபிள், அதாவது ஒரு சும்மா ஒரு வாட்ச் மாதிரியோ ஒரு மிஷின் மாதிரியோ அவங்க உடம்புல எப்பயுமே வச்சுருப்பாங்க. அது நானோ டெக்னாலஜி மூலமாக பண்ணிங்கன்னா ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக நீங்கள் வந்து பர்ஸுக்குள்ளேயோ பாக்கெட்டுக்குள்ளேயோ வைக்கிற அளவுக்கு நீங்கள் சின்னதாக ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அது மூலமாக நீங்கள் டயபெட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகர் லெவலை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நானோடெக் பேஸ்ட் வியரபிள்ஸ். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து நிறைய வந்து பண்ணலாம். ஸோ கிளாத் பேஸ்டு நானோ டெக்னாலஜி இன் ஹெல்த் கேர் இஸ் அ நியூ ஹெட் பாப்புலர் ஃபார்ம் ஆஃப் ரிமோட் பேஷண்ட் மானிட்டரிங். ஈவன் கிளாத் பேஸ்டு நானோ டெக்னாலஜி வந்துருச்சு. ஈவன் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பிபி ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோவிடில் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டோம்ல, அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் நானோ ஃபேப்ரிக்காக இருந்ததுன்னா அது இன்னுமே நீங்கள் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி கிளாத் பேஸ்டு மானிட்டரிங், அதாவது ஒரு கிளாத்தை வந்து ஒரு பேஷண்ட் போட்டு அந்த பேஷண்ட்டை அந்த கிளாத் வந்து அவங்கள சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அவங்களோட டெம்பரேச்சரை, அவங்களோட இது ஹார்ட்டு, பிளட் சர்க்குலேஷனை, பிளட் ப்ரெஷரை, இதெல்லாம் வந்து அது செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸு மூலமாக ஹோல் பாடியையும் அது வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நானோடெக் பேஸ்டு வியரபிள்ஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. நானோ மெடிசன் நம்ம பேசிட்டோம். ஃபார் ட்ரீட்டிங் கேன்சர், ஸ்மார்ட் பில்ஸ். அது என்ன ஸ்மார்ட் பில்ஸ் அப்படின்னா, இட்ஸ் அ நானோ லெவல் எலக்ட்ரானிக் டிவைசஸ் தட் ஆர் ஷேப்ட் அண்ட் டிசைன்டு லைக் pharmaceutical pills but perform more advanced functions. நம்ம பில் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ஒரு ரோபோட், அது ஒரு டெக்னாலஜி. அது உள்ளே போய் எந்த இடத்துல போய் அந்த ட்ரக்கை டெலிவரி பண்ணணுமோ அதை டெலிவரி பண்ணிடும், இல்லைனா ஏதாச்சும் அடப்பு இருந்தது அதை ரிலீஸ் பண்ணிடும், இல்லைனா எந்த இடத்துலையாச்சும் போய் அது வந்து எக்ஸ்ரே எடுக்கணும், இல்லை சென்ஸ் பண்ணணும், இல்லைனா லேப்ரோஸ்கோப் மாதிரி நீங்கள் உள்ளே விட்டு செக் பண்ணுற மாதிரி இந்த நானோ ஸ்மார்ட் பில்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் கேன்சர் டிடெக்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய கீமோதெரப்பினால முடி கொட்டுது, நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால ஈவன் ஹெல்த்தி செல்ஸ் வந்து இறந்துரும். ஸோ கீமோதெரப்பினால ஸோ நிறைய கொலாட்ரல் எஃபெக்ட் இருக்குது, சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நானோ மெடிசன் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் கேன்சர் விச் எனேபிள்ஸ் எஃபிஷியன்ட் டெலிவரி ஆஃப் ட்ரக்ஸை கரெக்டாக அந்த இடத்துக்கு எந்த இடத்துல போய் வேணுமோ அந்த இடத்துல, ஏன்னா மிச்ச செல்லெல்லாம் பாதிக்காத அளவுக்கு அந்த கேன்சர் செல்லை மட்டும் டார்கெட் பண்ணி அது வந்து அழிச்சிடும். ஸோ தட் இஸ் வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நானோபாட்ஸ் தெரியும், இட்ஸ் அ மைக்ரோ ஸ்கேல் ரோபோட்ஸ் which essentially serves as a miniature surgeons. So miniature surgeons மாதிரி அது வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு அடப்பை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கோ ஒரு கட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நானோ பாட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து நானோ ஃபைபர்ஸ் இஸ் யூஸ்ட் இன் wound dressing and surgical textiles. ஸோ நீங்கள் ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா அதுக்கு வந்து கட்டு போடுறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், அதாவது க்ளவுஸு இல்லைன்னா மாஸ்க்கு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நானோ ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸு மேக் பண்ணலாம். அண்ட் ஒர்க்கிங் ஆன் ஸ்மார்ட் பேண்டேஜை கூட இப்போ ரீசெண்டாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ திஸ் வில் அப்சர்வ் இட் செல்ஃப் இன் டு த டிஷ்யூ ஒன்ஸ் த wound heals. Embedded nanofibers in these smart bandages can contain clotting agents, antibiotics and even sensors to detect signs of infection. ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் பேண்டேஜில் டெக்னாலஜிஸ் இருக்கும், நானோ டெக்னாலஜிஸ் இருக்கும். அது மூலமாக அது புண்ணுக்குள்ளே போய் அந்த புண்ணை வந்து எவ்வளோ நாள் ஹீல் ஆகுது, ஹீல் ஆனோன்னா அதுவும் சரியாயிடும், அதுவும் வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீல் ஆகிற வரை அது வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கும், இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி, அதாவது ஒரு ரோபோட் மாதிரி அது வந்து போய் அந்த இடத்துலையே வாழ்ந்துக்கிட்டு கொஞ்ச நாள் அந்த புண்ணு ஆற வரை அங்கேயே இருந்து அதை இதை டிடெக்ட் பண்ணிக்கிட்டே ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துக்கிட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது, ரொம்ப நாவலாகவும் இருக்குது. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் யூ கேன் யூஸ் திஸ் நானோ டெக்னாலஜி ஃபார் டயக்னோஸ்டிக்ஸ், அதாவது டிசீஸ் இருக்கா, கோவிட் இருக்கா இல்லையான்றதுக்கு. அப்புறம் மெடிக்கல் இமேஜிங் பண்ணுறது, நம்ம லேப்ரோஸ்கோப் மாதிரி உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத இமேஜ் பண்ணுறதுக்கு. அப்புறம் நானோ தெரப்பாட்டிக்ஸ்னால் மருந்துக்காக யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வேக்சின்ஸ்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் மெடிசன், அதாவது பயோமெட்ரியல் ஃபங்க்ஷனலைசேஷன். ஸோ ரீஜெனரேட்டிவ் மெடிசனுக்காகவும் இது வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்களேன். கீமோ நானோ தெரப்பி, வெறும் கீமோ தெரப்பி இல்லாமல் இப்போ கீமோ நானோ தெரப்பி வந்து யூஸ் பண்ணுறாங்க. எல்லா கெமிக்கல் பார்ட்டிகளையும் பார்த்தீங்கன்னா நானோ லெவலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இன்னுமே அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ஹான்ஸ்ட் ஆகுது, அது எஃபிஷியன்ட் ஆகுது. இன்னொன்று ஹெல்த்தி செல்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணாமல் வெறும் கேன்சர் செல்லை மட்டும் கொள்ளுது. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ரேடியோ தெரப்பியும் ரேடியோ நானோ தெரப்பின்னு மாற்றிட்டாங்க. அப்புறம் நானோ சர்ஜிக்கல் தெரப்பி. இப்போ ஒரு கேன்சரை வந்து ரிமூவ் பண்ணணும், சர்ஜரி பண்ணணும், அதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி லெவலில் நானோ நீடில்ஸு, நானோ போட்ஸு, நானோ ட்வீசஸ்னால் இந்த இப்படி பிடிச்சி எடுக்கிறது. ஸோ அதுதான் அந்த கட்டி இருக்கான்னு இப்படி பிடிச்சி எடுக்கிறது. அதை கூட நானோஸ் லெவலில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து எந்த ஒரு ஹெல்த்தி டிஷ்யூவும் இல்லாமல் வெறும் அந்த கெட்ட செல்லை மட்டும், கேன்சர் செல்லை மட்டும் எடுத்து நம்ம போட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா செல் டிரைவ்டு பயோமிமெட்டிக் நானோ பார்ட்டிக்கல் இன் கேன்சர் தெரப்பி. ஸோ பயோமெமெட்டிக்னா ஒரு பயோமிமிக்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது பயாலஜிக்கல் ஆர்கானிசம் மாதிரியே ஆக்ட் ஆகிற ஒரு நானோ லெவலில் இருக்கிற ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம உடம்பு வந்து அதை ஏற்றுக்கும். ஸோ அதுக்காக மெட்டல், கார்பன், சிலிக்கான் பேஸ்டு, லிப்போசோம் பேஸ்டு, குவாண்டம் டாட்ஸ் பேஸ்ட், அப்கன்வர்ஷன் பேஸ்டு, ப்ரோட்டீன் பேஸ்டு நானோ மெட்டீரியல். அதாவது நானோ மெத்தடில் நம்ம எல்லாத்தையும் வந்து சர்ஜரியோ இல்லைனா வந்து ரேடியோ தெரப்பியோ எல்லாத்தையும் பண்ண போகிறோம். அடுத்து ஃபோட்டோ நானோ தெரப்பி, நானோ பார்ட்டிக்கல் இன் கேன்சர், ஸ்டெம் செல் தெரப்பி. நம்ம ஏற்கனவே பேசணும், ஸ்டெம் செல் தெரப்பி வந்து கேன்சரை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நானோ லெவலில் பண்ணுறாங்க. அடுத்து நானோ பார்ட்டிகல்ஸ் இன் இம்யூனோ தெரப்பி ஆஃப் கேன்சர். ஸோ இம்யூனோ தெரப்பிக்கும் நானோ பார்ட்டிகல்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இங்கே வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் வேண்டாம், இது மட்டும் பாருங்கள். பை 2024 the global market for nanotechnology will exceed $125 billion by 2025. ஸோ அவ்வளோ பெரிய அண்ட் $125 பில்லியன் வந்து 2024, $650 பில்லியனை வந்து குளோபல் ஸ்மார்ட் பில் மார்க்கெட் மட்டும். அதாவது ஸ்மார்ட் பில், அதாவது அந்த ஸ்மார்ட் மாத்திரை, அந்த பில்லுனா மாத்திரை. ஸோ அது மட்டுமே 2025ல் $650 மில்லியன் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமியை டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கம்மிங் டு திஸ் கார்பன் நானோ டியூப், கிராஃபீன், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கார்பன் நானோ டியூப்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து கிராஃபீன். இது என்ன கிராஃபீன்? கிராஃபீன்றது வெறும் 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். இதுலேயும் ஹெக்ஸகன் மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஹெக்ஸகனல் லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி இந்த கிராஃபீன் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனோட அல்லோட்ராப்ஸ். இது என்னது? கார்பனோட அல்லோட்ராப். ஓகே, கார்பனோட அல்லோட்ராப். டயமண்டு, கிராஃபைட்னா அந்த பென்சிலில் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பென்சிலோட லிட்டு, அதெல்லாம் கிராஃபைட்டு, டைமண்டு, இதெல்லாம் கார்பனோட அல்லோட்ராப். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபார்மில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் கெமிக்கல் ஃபார்மில் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ கெமிக்கலி இட் இஸ் சேம், பட் ஃபிசிக்கலி இட் வில் பி டிஃப்ரெண்ட். டைமண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் இன் ஸ்ட்ரக்சர், கிராஃபைட் இஸ் டிஃப்ரெண்ட் இன் ஸ்ட்ரக்சர், கிராஃபீன் இஸ் டிஃப்ரெண்ட் இன் ஸ்ட்ரக்சர். இது நானோ ஸ்கேல் லெவல். ஸோ கிராஃபீனும் கார்பன் நானோ டியூபும் நானோ ஸ்கேல் லெவல். கிராஃபீன் 2 டைமென்ஷனல், பட் இந்த இது மூணுமே கார்பன் நானோ டியூப். இது பாருங்கள் சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து 3 டைமென்ஷனலாக இருக்குது. ஸோ இதுலேயே சிங்கிள் வால்டு, டபுள் வால்டு, மல்டி வால்டுன்னு இருக்குது. ஸோ கார்பன் நானோ டியூப் ஆர் சிலிண்ட்ரிக்கல் மாலிகூல் தட் கன்சிஸ்ட் ஆஃப் ரோல்ட் அப் ஷீட்ஸ் ஆஃப் சிங்கிள் லேயர்டு கார்பன் ஆட்டம்ஸ். தே கேன் பி சிங்கிள் வால்ட் ஆர் மல்டி வால்ட். லெஸ் தேன் 1 நானோமீட்டராகவும் இருக்கலாம், இல்லை மோர் தேன் 1 நானோமீட்டராகவும் இருக்கலாம். அண்ட் இது like their building block graphene, CNTs are chemically bonded with sp2 bonds. So chemical bondage எப்படி இருக்குன்னா sp2 bonds. சும்மா தெரிஞ்சுக்கோங்க, டீப்பாலாம் போக வேணாம். அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா எலக்ட்ரிக் வயர்ஸில் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ரீப்ளேசிங் த சிலிக்கான் இன் டிரான்சிஸ்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். சோலார் செல்லில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் திஸ் கார்பன் நானோ டியூப். அடுத்து கம்மிங் டு திஸ் கிராஃபீன், இது பார்த்தீங்கன்னா 1 ஆட்டம் திக்கு தான். வெறும் ஒரே ஒரு ஆட்டம் அளவுக்கு சின்னதாக இருக்கும், அவ்வளோ தின்னாக இருக்கும். ஸோ அண்ட் ஹனிகோம் லைக் பேட்டர்ன், அதாவது அந்த ஹெக்ஸகனல் லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலை, ஒரு ஹனிகோம் எப்படி இருக்குமோ ஹெக்ஸகனலாக தான் அதோட இது ஒரு யூனிட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹனிகோம் மாதிரி, அதாவது ஹனி பீயோட கூடு மாதிரி, ஓகே, இந்த தேன் கூடு மாதிரி இருக்கும். And graphene is considered to be the world's thinnest, strongest and most conductive material. ரொம்ப தின்னா ஸ்ட்ராங்காக கண்டக்டிவ்னா அதால் இது ஹீட்டை கண்டக்ட் பண்ண முடியும். இது
எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ண முடியும். கண்டக்ட் பண்ண முடியும்னா என்ன? நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை நான் சூடு பண்ணுறேன்னா அந்த சூடு வந்து பரவி மேலே வந்து மேல் சட்டிக்கு வரும். ஆனால் அந்த மேல் சட்டியை நான் தொட்டேன்னா எனக்கு சுடும். ஸோ அதுதான் கண்டக்ஷன். ஸோ தேர்மலாக கண்டக்ட் பண்ணுறது இல்லை எலக்ட்ரிசிட்டியை நீங்கள் கண்டக்ட் பண்ணுறது. ரெசிஸ்டன்ஸ் வந்து இது கம்மி. ஸோ இந்த கிராஃபீனில் வந்து நான் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒரு இடத்துலேருந்து அனுப்புனேன்னா அழகாக ஜாலியாக ஃபாஸ்ட்டாக வந்துடும். இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மி, அதனால ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகாது. அண்ட் இது சீக்கிரம் வந்து இது கண்டக்ட் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் கிராஃபீன். ஸோ மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகம். மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்னா நம்ம சொன்னோம் ஸ்ட்ராங்கு. ஸோ அதை உடைச்சாலோ இல்லை நீங்கள் முறுக்குனாலோ அது உடையவே உடையாது. முறுக்குனாலோ நீங்கள் எல்லாம் கசக்கி புழிஞ்சு அதை என்ன பண்ணாலும் அது உடையாது. ஸோ தட் இஸ் வாட் த மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இஸ். இட்ஸ் அ வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எனர்ஜி ஸ்டோரேஜுக்கும் அது வந்து யூஸ் ஆகுது. ஸோ கிராஃபீன் இஸ் த வேர்ல்டு தின்னஸ்ட் மெட்டீரியலாக இருந்தாலும் ரொம்ப தின்னு அப்படியே ஒன்றுமே ஸ்டோர் பண்ண முடியாதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதோட சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகம். த சர்ஃபேஸ் ஏரியா டு வால்யூம் ரேஷியோ இஸ் வெரி ஹை. அதுதான் நம்ம சர்ஃபேஸ் எஃபெக்ட்னு சொன்னோம். சர்ஃபேஸ் எஃபெக்ட் இது முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் nano materials. This makes graphene a very promising material for use in batteries. So batteries la romba kutti place la ஒரு batteries வந்து நீங்க வச்சுக்கணும். அப்படி நிறைய பெரிய பெரிய பேட்டரி இல்லாம குட்டியா batteries வந்து செய்யணும்னா நீங்க graphene யூஸ் பண்ணலாம். அண்ட் தேர்மல் அப்ளிகேஷனும் இது ஹெல்ப் பண்ணுது. ஹீட் கண்டக்ஷன் வந்து இது பண்ணுது. ஏன்னா இட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸோ அதனால் ஹீட் கண்டக்ஷன் பண்ணுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம ஹீட்டரில் யூஸ் பண்ணலாம், கெய்சரில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்மல் அப்ளிகேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ திஸ் useful in both microelectronics, for example to make LED lighting. So LED lighting நம்ம பண்ணலாம், இல்லைனா நம்ம வந்து மொபைல் டிவைசஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹுவாய்ஸ் லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸிங் திஸ் கிராஃபீன் பேஸ்டு thermal films. அண்ட் கார்பன் நானோ டியூப்ஸ் அண்ட் கிராஃபீனோட டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துட்டோம். கார்பன் நானோ டியூப்ஸ் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். கார்பன் நானோ டியூப் வந்து 3 டைமென்ஷனாக இருக்கும், whereas கிராஃபீன் வந்து 2 டைமென்ஷனாக இருக்கும். It is the thinnest and strongest material known with excellent electrical conductivity and thermal properties. While both materials have similar properties, graphene is single layer of carbon, whereas carbon nanotubes can have multiple layers. And on the graphene வந்து 2 dimensional, whereas carbon nanotube is 3 dimensional. கார்பன் நானோ டியூப்ஸும் கிராஃபீனும் போத் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில், எனர்ஜி ஸ்டோரேஜில், மெட்டீரியல் சயின்ஸில் ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். அடுத்து the most important topic, quantum dots. So quantum dotsனா என்ன? These material comprise semiconductor nanocrystals. அவ்வளவுதான். ஸோ செமிகண்டக்டர் எங்கே யூஸ் பண்ணுவோம்? நம்ம கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ செமிகண்டக்டர் நானோ கிறிஸ்டல்ஸ் தான் இந்த குவாண்டம் டாட்ஸ். ஸோ தீஸ் மெட்டீரியல் கம்ப்ரைஸ் செமிகண்டக்டர் நானோ கிறிஸ்டல்ஸ் வித் யூனிக் ப்ராப்பர்ட்டி பிட்வீன் டிஸ்க்ரீட் மாலிகுல்ஸ் அண்ட் பல்க் செமிகண்டக்டர்ஸ். சாதாரண மாலிகுல் லெவலில் நீங்கள் எடுத்தாலுமே இல்லை பல்க் லெவலில் எடுத்தாலுமே ரெண்டோட ப்ராப்பர்ட்டியோட ரொம்ப அதிகமாக எஃபிஷியண்ட்டாக எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷனை பண்ணுறதோ இல்லை மிச்ச விஷயங்களையோ ஸ்டோர் பண்ணுறதுலையோ எல்லாத்துலேயுமே எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது இந்த குவாண்டம் டாட்ஸ். இந்த 2023 நோபல் ப்ரைஸ் வாங்கினதும் இந்த குவாண்டம் டாட்ஸை கண்டுபிடிச்சதுக்காக தான். அண்ட் குவாண்டம் டாட்ஸ் என்னென்னா ரெஃபர் டு அஸ் ஆர்டிஃபிஷியல் ஆட்டம்ஸ் ஆர் செமிகண்டக்டர் நானோ பார்ட்டிகல்ஸ். அவ்வளோதான், செமிகண்டக்டர் நானோ பார்ட்டிகல்ஸ். அதாவது இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து செமிகண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் cadmium selenide, cadmium sulfide or indium arsenide, gallium இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம செமிகண்டக்டர்ஸ் படிச்சிருப்போம். NPN, PNP அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செமிகண்டக்டர், P டிரான்சிஸ்டர்ஸ், N டிரான்சிஸ்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ், டயோட்ஸ் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இந்த செமிகண்டக்டர்ஸை நானோ ஸ்கேல், அதாவது இந்த கேலியம், ஆர்சனிக், சிலிக்கான் இதில் வந்து நம்ம நானோ ஸ்கேலில் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுதான் செமிகண்டக்டர் நானோ மெட்டீரியல்ஸ் which is nothing but quantum dots. So the size and composition of the quantum dots can be controlled during synthesis and can be tailored their properties for various applications. So அதோட சைஸை வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறது மூலமாக அது எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்றத நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன? லைட்டை எப்படி அது வந்து அனுப்புது, லைட்டை கண்டக்ட் பண்ணுறது, இல்லை லைட்டை வாங்குறது, இல்லை லைட்டை அப்சர்வ் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோன்னா
notable features of quantum dots is their tunable emission properties. அதாவது நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம், அது எவ்வளோ எமிஷன், கொஞ்சமாக எமிஷன் விடணும் இல்லை நிறைய நீங்கள் எமிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கலாம். ஸோ பை கண்ட்ரோலிங் த சைஸ் ஆஃப் த குவாண்டம் டாட்ஸ் ரிசர்ச்சர்ஸ் கேன் ப்ரிசைஸ்லி டியூன் த வேவ் லென்த். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் குவாண்டம் டாட்னா இட் இஸ் எமிட்டிங் ப்ளூ லைட். இதே பிக் டாட்னா அந்த சைஸை பெருசாக்குறீங்கன்னா அது வந்து ரெட் லைட்டை வந்து போடணும். ஸோ வேவ் லென்த் ஆஃப் த லைட் வில் டிஃபர் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் திஸ் நானோ மெட்டீரியல். ஸோ அது மூலமாக என்ன கலரை வந்து எமிட் பண்ணணும், ஒரே குவாண்டம் டாட் தான், ஆனால் என்ன சைஸில் இருக்கோ அதே மாதிரி அது வந்து என்ன லைட் எமிட் பண்ணணும் அப்படின்றத வந்து அது டிட்டர்மைன் பண்ணும். அடுத்து அப்ளிகேஷன் வந்து டிஸ்பிளேக்கு, ஃபோட்டோவோல்டாய்க்னா அந்த இதுக்கு சோலார் பேனலுக்கு, அதுக்கப்புறம் பயோமெடிக்கல் அப்ளிகேஷன், அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாண்டம் டாட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்மால் சைஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ் அலோ தெம் டு கோ எனிவேர் இன் த பாடி. ஸோ நம்ம உடம்புக்குள்ளே எங்கே வேணாலும் போய்க்கலாம். அது மூலமாக ட்ரக் டெலிவரி பண்ணுது. பயோ சென்சார்ஸாக நம்ம உடம்புல எக்ஸ்ரே மேலேருந்து பண்ணுற எக்ஸ்ரே மாதிரி அது உள்ளுக்குள்ளே இருந்து பண்ணுது, சென்ஸ் பண்ணுது, என்ன டெம்பரேச்சர் மாறுது, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்க்குது. அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா this quantum dots is a potential role in quantum computing. They can serve as a qubits. So qubits are in the quantum dots வந்து help பண்ணுது. And lipid nanoparticles. So lipidல nanoparticles நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். லிப்பிட்னா என்ன? ஃபேட். ஸோ ஃபேட்டில் நம்ம nanoparticles கொண்டு வரும்போது எப்படி ஹெல்ப் பண்ண போகுது? இட் இஸ் ஹெல்பிங் இன் திஸ் COVID-19 mRNA வேக்சின். ஸோ இந்த mRNA வேக்சினில் இந்த லிப்பிட் நானோ பார்ட்டிகல் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு, அதாவது இந்த வேக்சினை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் எம்எக்ஸீன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட், இது என்னென்னா இட் இஸ் அ மேக்ஸோட ஒரு 2-dimensional ceramic material. So this is what the MXN is. MXN demonstrates excellent conductivity. Super conduct பண்ணுது. It is having capacitance and potential uses in energy storage, optoelectronics and medicine. So MXN என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து நானோ காம்போசிட். காம்போசிட்னா நிறைய மெட்டீரியல் ஓட காம்போசிட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் ஃப்ரம் 2 distinct constituents. ஸோ ஒரு கால்சியம், ஒரு சிலிக்கான், ரெண்டையும் சேர்த்து பண்ணுறது பேர் நானோ காம்போசிட். ஸோ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் பொருள், டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு பொருளை ரெண்டையும் சேர்த்து அது நானோ ஸ்கேலில் லெவலில் ரெண்டையும் சேர்க்கறது வந்து நானோ காம்போசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் மோர் டஃபர், 1000 times tougher அப்படின்னு சொல்கிறாங்க. சேலஞ்சஸ் என்ன? நானோ டெக்னாலஜிஸ்னால வேர்ல்டுக்கு என்ன சேலஞ்சஸ், மனுஷங்களுக்கு என்ன சேலஞ்சஸ், ஹெல்த்தில் என்ன சேலஞ்சஸ், அக்ரிகல்ச்சரில் என்ன சேலஞ்சஸ், எல்லா இடத்துலையும் நம்ம நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லா இடத்துலையும் என்ன சேலஞ்சஸ், அப்புறம் இந்தியாவுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கான சேலஞ்சஸ், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் செக்யூரிட்டி சேலஞ்சஸ். செக்யூரிட்டியில் என்ன பிரச்சனை வருது? நானோ பார்ட்டிகல்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் டிவைசஸ் டு கேப்சர் வீடியோஸ் ஆர் யூசஸ் ட்ரோன்ஸ் டு லான்ச் அஃபென்சிவ் அட்டாக். ரொம்ப குட்டி குட்டி ட்ரோனை நம்ம வந்து நானோ ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்ரோ ட்ரோன் மாதிரி நானோ ட்ரோன்ஸை நம்ம கிரியேட் பண்ணி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரோனை வந்து சர்வேலன்ஸ் ஸ்பை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், வேவ் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ செக்யூரிட்டி ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்து ஈக்விட்டி. எல்லாருக்கும் இந்த நானோ டெக்னாலஜி வாங்க முடியாது, இது அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்கும் இது கிடைக்காது. ஸோ அதனால இன்ஈக்விட்டியாக இருக்குது. அடுத்து இன்இக்வாலிட்டி ஆர் இன்ஈக்விட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நானோ டெக்னாலஜி மூலமாக ஒரு சூப்பர் ஹியூமனாக உருவாக்கலாம். ஏன்னா ஒரு நானோ டெக்னாலஜி இருக்கும்போது அவனால் எவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் ஆக முடியும். இப்போ ஒரு ட்ரெஸ்ஸை போடுறான், ஒரு நானோ ட்ரெஸ்ஸை போட்டு அவனால் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்குது, அவனை என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பாம்பு போட்டாலும் அவன் வந்து அவனை வெடிக்க வைக்க முடியாது. அப்படின்னா அந்த அளவுக்கு சூப்பர் ஹியூமனாக மாறிடுறான் ஸோ நானோ டெக்னாலஜினால. ஸோ அதனால் இட் இஸ் எத்திக்கல் இஷ்யூ. அண்ட் டெக்னிக்கல் பேரியர்ஸும் இருக்குது. ஸோ எல்லா டெக்னாலஜிஸும் நல்லா டெவலப் ஆகுதுன்றது இல்லை. அண்ட் டாக்ஸிகாலஜி. ஸோ நானோ மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சில இடத்துல வந்து அது வந்து தேவையில்லாமல் வேறு இதில் கலக்கிறதுனால அது வந்து டாக்ஸிக் ஆகலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அந்த மூலமாக ஏதோ ஒரு கழிவில் வந்து சேர்ந்து அது மூலமாக அந்த தண்ணியை குடிக்கிறவங்க வந்து இது பண்ணுவோம். இப்போது நான் நானோ ஃபில்டர்ஸை எல்லாரும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போது நானோ ஃபில்டர்ஸை நான் யூஸ் பண்ணாத போது நானோ மெட்டீரியலில் ஒரு விஷயத்தை நான் உருவாக்குறேன்னா அது வந்து தண்ணியில் கரையிறதோ இல்லை தண்ணியில் அடிச்சுட்டு வரதோ அது மூலமாக உங்கள் உடம்புக்குள்ளே வரதோ எப்போனாலும் நடக்கலாம். ஸோ அதனால இட் இஸ் வெரி டாக்ஸிக் அப்படின்றது சொல்கிறாங்க. அண்ட் லாங் டேர்ம் சேஃப்டிக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா லாங் டேர்ம் சேஃப்டி எப்படி பிரச்சனைனா பொட்டென்ஷியல் டாக்ஸிக் எஃபெக்ட் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பிரச்சனை என்னென்னா மைக்ரோ பொல்யூஷனோ நானோ பொல்யூஷன் தான். அதாவது நானோ ஸ்கேலில் நீங்கள் வந்து மெட்டீரியலை க்ரியேட் பண்ணுறதுனால அது வந்து தண்ணிக்குள்ளே சேர்றதோ இல்லைன்னா மண்ணுக்குள்ளே சேர்றதோ அது வந்து பார்த்திங்கன்னா நானோ பொல்யூஷன் ஆகுது. இன்னொன்று சின்ன சின்ன ஆர்கானிசம் வந்து சாப்பிடுது.
எஸ்ஸா, ஏன்னா மண்ணுக்குள்ளே போச்சுன்னா அது நீ சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கனிசமாக அதை சாப்பிடும். அந்த மைக்ரோ ஆர்கனிசமை இன்னொன்று சாப்பிடும். அதை நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட என்ன ஆகுது? அது பயோ அக்குமுலேஷன் ஆகுது. அடுத்து கமர்ஷியலைசேஷன்லையும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸ்கேலிங் அப் நானோ டெக்னாலஜி ஃபார் மாஸ் ப்ரொடக்ஷன் ரெக்வயர்ஸ் சிக்னிஃபிகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பர்டைஸ். இப்போதைக்கு ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது நானோ டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறது. ஏன்னா இப்போதைக்கு வந்து அது அவ்வளோ அளவுக்கு டெக்னாலஜி இல்லாதனால காஸ்ட்லியாக இருக்குது, எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படுது, மேன் பவர் அவ்வளோவா இல்லை. ஸோ கமர்ஷியலைசேஷன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸும் இப்போதைக்கு இல்லை. ரெகுலேஷனும் ரொம்ப ஆம்பிகுவஸாக இருக்குது, ரொம்ப கிளியராக இல்லை. எப்படி அதை வந்து ஸ்டாப் பண்ணுறது, ஏதாச்சும் அதனால வந்து ஒரு நானோ வார், நானோ டெக் ஆர்ம்ஸ், நானோ வெப்பன்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகுறது, இதெல்லாம் ரெகுலேஷனே இல்லாமல் இருக்குது. அப்புறம் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆனால் என்ன ஆகுறது, சேஃப்டி டிஸ்கஷன்ஸ் இருக்கணும். ஏன்னா சேஃப்டியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், என்ன கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தெரியல. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நான் நானோ ஃபில்டர்ஸ் வரேன், நானோ ஃபில்டர்ஸ் வச்சு நான் வைரஸை இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிடுறேன். ஆனால் இதே வேறு நானோ மெட்டீரியலை என்னால் ஃபில்டர் பண்ண முடியுமா? இல்லை. அப்போ அந்த நானோ மெட்டீரியல் இருக்கிற ஒரு தண்ணியை நான் குடித்தேன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்றத யோசிங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இந்தியாவில் ஒரு சேலஞ்ச் என்னென்னா குவாலிட்டி ரிசர்ச் கேப். ஸோ நம்மளுக்கு குவாலிட்டியான ரிசர்ச் வந்து இன்னும் இல்லை. ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின், நம்மளால் அவ்வளோ டெக்னாலஜியோ அவ்வளோ காசோ கொடுக்க முடியாது. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை. அப்புறம் இன்டெகிரேஷன் அண்ட் ஸ்கில்டு மேன் பவர் இல்லை. அடுத்து அகாடமிக்கில் நம்ம வந்து இன்னும் நானோ டெக்னாலஜியில் ஸ்பெஷலாக வந்து நம்ம ஒரு கோர்ஸோ இல்லை எதுவும் ஒர்க்கில் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு தனியாக வந்து ஒரு எம்இ படிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். பட் நானோ டெக்னாலஜி இப்போ தான் பட்டிங்காக ஆகிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் இப்போதைக்கு ரொம்ப கம்மி தான். ஏன்னா அதில் வந்து இன்னுமே நிறைய டெக்னாலஜி, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணுன்றதுனால ப்ரைவேட் பீப்புள் ஆர் வெரி லெஸ். So far we have done all the introduction and ஓவரால் பிக்சர் ஆஃப் திஸ் நானோ டெக்னாலஜி. நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நானோ டெக்னாலஜி வந்து அக்ரிகல்ச்சரில், மெடிசனில், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எங்கெங்கே யூஸ் ஆகும், அதில் என்னென்ன டெக்னாலஜி ரீசெண்டாக நியூஸில் வந்தது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டை என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, நானோ மிஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து நானோ டெக்னாலஜியில் ஏதாச்சும் டெவலப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நாளைக்கு. தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த பிபிடிஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி மெட்டீரியலும் உங்களுக்கு பிபிடியாக ஷேர் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ.